வணக்கம் மக்களே. காய்ப்புக்கு வந்த இந்த செடியை பிடிங்க நட்டா வருமா வராதா? என்னது இது ஒரு களச்செடி தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக மட்டும் நினைக்காதீங்க. ரொம்பவே ஒரு விலை உயர்ந்த செடி. ஏன் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு எப்பவும் போல் தெருமுனைக்கு காலார நடந்து வந்தப்போதான் இந்த வீட்டோட வெளியோர சுவரோரமாக பூவும் காயுமா இருந்த சொடக்கு செடியை பார்த்ததும் படக்குன்னு பக்கத்தில் போய் பழமாக பார்த்து பறிச்சாச்சு. பறிச்சதை பிரித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வளர்க்குறதுக்கு தை செடி கிடைக்குமான்னு சுற்றி முற்றி பார்த்தா எல்லாத்துலேயும் குட்டி செடியிலேயே காய்க்க தொடங்கியிருக்கு. காய்ப்புக்கு வந்த செடியை பிடிங்க நட்டா வருமா வருதான்னு தெரியல. ஆனாலும் 2-3 செடியை பிடுங்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பறிச்ச பழத்தை உரிச்சு சாப்பிடாம இருந்தால் எப்படி? லேசான புளிப்பு கலந்த இனிப்போட நல்ல சுவையோட சுவை. வெளிப்புற தோல் நல்லா மஞ்சையாக காஞ்சி இருந்துச்சுன்னா பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 கிலோவுக்கு 1500 2500 ரூபா வரைக்கும் ஆன்லைனில் கிடைக்குதான். ஏன்னா புற்றுநோயை தீர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இதில் ரொம்பவே இருக்குதான். 2 நாள் கழிச்சு இன்னைக்கு எடுத்து நட்டாச்சு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நம்ம இந்தியாவோட மூலிகை பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் நாம எப்போதும் நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.